வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா VAT அப்படின்ற சாப்டர் வந்து லாஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் லெட்ஜஸ்லாம் போட்டிருந்தீங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ட்ரி பற்றி பார்க்கலாம். ஸோ VAT பொறுத்த வரைக்கும் 3 என்ட்ரி போட்டாகும். கம்பல்சரியாக வந்து VAT அப்படின்னு எடுத்திங்கன்னா மூணு லெட்ஜர் வந்து இப்போ 3 வவுச்சர் என்ட்ரி வந்து போட்டாகணும். ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸு, செகண்ட் வந்து சேல்ஸு, தேர்ட் வந்து ஜேர்னல். ஸோ இந்த 3 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பர்ச்சேஸ் போட போகிறோம். ஆன் 1/4/2006 பர்ச்சேஸ் 100 நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் கிளாஸ்க்காக இந்த இடத்துல வந்து ஐட்டமோட பேர் மென்ஷன் பண்ணல, 1 2 தான் போட்டிருப்பாங்க. வழக்கமாக வந்து அந்த இடத்துல கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தெரியாதனால ஜென்ரலாக அந்த நேம் மட்டும் போட்டிருக்கோம். அட் ருபீஸ் 1000 ஈச் அண்ட் 100 நம்பர்ஸ் ஐட்டம் 3 அட் ருபீஸ் 2000 ஈச். இன்புட் வேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 4% பர்ச்சேஸ் ஃப்ரம் த சப்ளையர்ஸ் M/S நியூ மூன் பிரைவேட் லிமிடெட். ஸோ ஆல்ரெடி பர்ச்சேஸ்ன்ற லெட்ஜர் க்ரியேட் பண்ணியாச்சு, இன்புட் வேட் க்ரியேட் பண்ணியாச்சு, நியூ மூன் லெட்ஜர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ட்ரி போடலாம். டேலிக்குள்ளே போயிடுங்க. ஸோ டேலியில் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனிக்குள்ளே போயிடுங்க. ரீசெண்டாக என்ன எடுத்தீங்களோ என்ன கம்பெனி பண்ணீங்களோ அதுக்குள்ளே போங்க. வேறு எதுவும் செக் பண்ணிங்கன்னா வராது. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் கம்பெனி பண்ணும்போது ப்ராக்டிஸ்லேயும் தனியாக ஒன்று போட்டு வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வேட் என்ற சாப்டருக்குள்ளே போயிடுறேன். வேட் சாப்டருக்குள்ளே போயிட்டேன். இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்க. பர்ச்சேஸ் வந்து 100 நம்பர்ஸ் ஒன்று, ஐட்டம் 1 ஐட்டம் 2 ரெண்டுத்துக்கும் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே போயிடுங்க. அதில் பர்ச்சேஸ் சூஸ் பண்ணிங்க. பர்ச்சேஸ் சூஸ் பண்ணிங்கன்னா முதல்ல டேட் வந்து ஆஸ் யூஷுவல் 1/4 இருக்குது, அப்படியே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ என்ட்ரு பண்ணுங்கள். பார்ட்டி நேம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூ மூன் பிரைவேட் லிமிடெட். இதை செலக்ட் பண்ணுங்கள், என்ட்ரு பண்ணுங்கள். அப்படியே என்ட்ரு பண்ணிகிட்டே வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் லெட்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர்ச்சேஸ் அட் 4% அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொடுத்த உடனே பாருங்கள், அடுத்த நிமிஷம் அதுவே வேட்டோட கிளாஸ் கீழே பிரிஞ்சிடும். அட் 4% அதுவே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ஐட்டம் 1 அப்படின்னு என்ட்ரு பண்ணுங்கள். அதில் எவ்வளோ நம்பர்ஸு? 100 நம்பர்ஸ். ரேட் எவ்வளோ? 1000. ஸோ 1 lakh அப்படின்னு சொல்லி அதுவே கேல்குலேட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஐட்டம் 3. ஸோ என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் அதுவும் சேம் 100 நம்பர்ஸ், அப்புறம் 2000. ஸோ அதுவே 2 lakhன்னு வந்திருக்கு. மறுபடியும் என்டர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எப்போவுமே நீங்கள் வேட்டெல்லாம் கேல்குலேட் பண்ணுறீங்க, சேல்ஸ் டேக்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த அமௌண்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் கீழே வரணும். கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்புட் வேட்டுன்னு டைப் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி என்ட்ரி பண்ணிட்டீங்க, அதனால தான் இதெல்லாம் காமிக்குது. இல்லை நீங்கள் என்ன பண்ணணும், Alt C கொடுத்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம நேற்றே எல்லாமே ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே எல்லாம் பண்ணதுனால இப்போ நான் டேரெக்டாக இன்புட் வேட் மட்டும் நான் போட்டு என்ட்ரு பண்ணுறேன். எவ்வளோனா இங்கே பர்ச்சேஸ் அட் 4%னா அப்போ என்னது, இன்புட் வேட்டும் 4% தான் சூஸ் பண்ணணும். கொடுத்தோடனே பாருங்கள் அதுவே 12,000 மாறிடுச்சு, 4,000 அப்படின்னு சொல்லி 4%க்கு அதுவே சேஞ்ச் ஆகிடுச்சு. என்ட்ரு பண்ணுங்கள், மறுபடியும் என்டர், சேவ் பண்ணிங்க. இது ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் என்ட்ரி ஓவர். நெக்ஸ்ட்டு சேல்ஸ்க்கு வாங்க. ஸோ சேல்ஸ்க்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15/4 என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ 15/4 அங்கே புக்கில் வந்து 15/4/2005ன்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. 15/4/2006. நீங்கள் 5 சூஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் வழக்கமாக போடுற மாதிரியே போட்டு வந்துடுங்க. 6 தான் அது. அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். அதில் பார்ட்டி நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாருன்னா M/S ராமன்கோ. என்ட்ரு பண்ணுங்கள். இதெல்லாம் வேணும்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கண்ட்ரோல் A கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். திரும்பியும் சேல்ஸு. இப்போ சேல்ஸ் அப்படின்றது இங்கே இருக்கான்னு பாருங்கள், நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் Alt C கொடுத்துட்டு சேல்ஸுன்னு சொல்லி க்ரியேட் பண்ணுங்கள். சேல்ஸுன்னு போட்டு மறுபடியும் என்டர். தட் இஸ் சேல்ஸு அட்டு 4%. நான் உங்களுக்கு கிளாஸ்க்காக நான் போடாமல் விட்டுருந்தேன். ஸோ அது சேல்ஸ் கீழே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள். யூஸ்ட் இன் வேட் ரிட்டர்ன்ஸ்ன்றது கண்டிப்பாக போடணும். இதை நீங்கள் போடாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த என்ட்ரியுமே கரெக்டாக வராது. ஸோ இதை கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கணும். சேவும் பண்ணிங்க. ஸோ சேவ் பண்ணி முடித்தோடனே பாருங்கள், மேலே சேல்ஸ் லெட்ஜர்னு போட்டு அதுவே சேல்ஸ் அட் 4%, சேல்ஸ் அட் 4%. ஃபஸ்ட் எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அதுவே சேல்ஸு. நான் சேல்ஸ் வந்து என்ட்ரி போட்டதுனால உங்களுக்கு லெட்ஜர் இப்போ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ சேம் அதே மாதிரி ஐட்டம் 1. ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் குவான்டிட்டி வந்து 100, ரேட் வந்து 1500. ஸோ 1000 ரூபாய்க்கு தான் பொருள் வாங்கினாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐட்டம் 3. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் 100 நம்பர்ஸு, ஆனால் 2500க்கு விற்கிறாங்க. 2000க்கு வாங்கினாங்க, 2500க்கு விற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கள், என்ட்ரு பண்ணுங்கள். அந்த அமௌண்ட்டு கீழே வந்துடும். இது அமௌண்ட்டு கீழே இது வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வேட்டுன்னு சூஸ் பண்ணுங்கள். ஸோ அவுட்புட் வேட்டை நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அட் 4%.
என்ட்ரு பண்ணுங்கள். அதுவே எவ்வளோ வந்திருக்கு 16,000 சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ 16,000 முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். என்டர் சேவ் பண்ணுங்க. ஸோ பர்ச்சேஸ் என்ட்ரியும் போட்டாச்சு, சேல்ஸ் என்ட்ரியும் போட்டாச்சு, 2 என்ட்ரியும் ஓவர். இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும்ல. அது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 386 பாருங்கள், புக்கில் கொடுத்துருக்காங்க. VAT கம்ப்யூட்டேஷன் போட்டிருப்பாங்க. இப்போது வழக்கமாக நம்ம வந்து எவ்வளோ டேக்ஸ் கொடுத்துருக்கோம்னு நமக்கு தெரியுது. ஆனால் VAT மூலிமா நமக்கு எவ்வளோ மிச்சமாகுதுன்றதை இங்கே பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இப்போது டிஸ்பிளேக்குள்ளே போங்க. டிஸ்பிளேக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்ஸ்ன்னு போட்டிருக்கோம் இருக்குங்களா. நம்ம இதை தானே ஆக்டிவேட் பண்ணோம். ஸோ இது சம்மந்தப்பட்டதுக்குள்ளே தான் போகணும். இதுக்குள்ளே போனீங்கன்னா அதில் VAT ரிப்போர்ட்ஸ்குள்ளே போங்க. அதில் வேட்டோட கம்ப்யூட்டேஷனுக்குள்ளே போங்க. ஸோ வேட்டோட கம்ப்யூட்டேஷனுக்குள்ளே போனீங்கன்னா முதல்ல சேல்ஸு அவுட்புட் டேக்ஸு அட் 4%, 4 லட்ச ரூபாய்க்கு 4% வந்து 16,000. அதே மாதிரி கீழே பர்ச்சேஸ்ன்னு போட்டிருக்கோம், இன்புட் டேக்ஸ் போட்டிருக்கோம், இன்புட் VAT at 4% போட்டிருக்கோம். சேம் அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12,000 போட்டிருக்கோம். அப்போ இது 4, இது 3, இது 16, இது 12. இப்போ மீதி இருக்க பேலன்ஸ் பாருங்கள். VAT பேயபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,000 ருபீஸ். இது எப்படி அப்படி மெத்தட்ன்ற மெத்தட் தான் உங்களுக்கு அந்த கீழே புக்லேயே கொடுத்துருக்காங்க. 386 பாருங்கள். கால்குலேஷன் ஆஃப் VAT பேயபிளும் கொடுத்துருக்காங்க, அதுவும் செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ரேட்டுன்னு எல்லாம் தெரிஞ்சிடும். இந்த VAT பேயபிள் ரொம்ப முக்கியம். இந்த 4,000 தான் இப்போ நம்ம கட்ட போகிறோம். ஓகேங்களா. சரி, பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டாச்சு, சேல்ஸ் என்ட்ரி போட்டாச்சு. நீங்கள் எதுலையுமே அவுட்புட் VAT at 4%, இன்புட் VAT at 4%லாம் நீங்கள் எதுவும் மென்ஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த என்ட்ரிலாம் டேலி ஆகாது. இங்கே 4,000 ருபீஸ் வரவே வராது. நீங்கள் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 4,000 ருபீஸ் வராது. இந்த VAT பேயபிளுக்கு நேராக கண்டிப்பாக 4,000 வரணும். சரி, ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. இப்போ வெளில வந்துடுங்க. வெளில வந்துட்டு உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 387 பாருங்கள். 387 வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ஜேர்னல். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் காமிக்கிறேன். VAT பேயபிள் பார்த்துட்டிங்க. இங்கே பாருங்கள், ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. செலக்ட் த வவுச்சர் ஜேர்னல் டைப் வித் VAT கிளாஸ். டெபிட் அவுட்புட் VAT at 4% ஃபார் த வேல்யூ 16,000. கிரெடிட் இன்புட் VAT வந்து 12,000. ஸோ மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா VAT பேயபிள் கீழே போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜேர்னல் டைப் சூஸ் பண்ணிக்கணும், வித் வேட்டோடு சூஸ் பண்ணணும். அது எப்படி நான் சொல்கிறேன். டெபிட் அவுட்புட் VAT at 4% ஃபார் த வேல்யூ ஆஃப் ருபீஸ் 16,000. கிரெடிட் இன்புட் VAT வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000. பேலன்ஸ் அமௌண்ட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு VAT பேயபிள். ஸோ VAT பேயபிள்ன்றது ஆல்ரெடி இருக்காது, நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். அது எது கீழே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டிஸ் கீழே க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா. சரி, ஃபைன். இப்போ இது போடுறதுக்கு பிஃபோராக நீங்கள் இந்த வவுச்சர்லாம் க்ரியேட் பண்ணீங்கல்ல, வவுச்சர் டைப்ஸில் அதில் வந்து நீங்கள் கிரெடிட் சேல்ஸு, கிரெடிட் பர்ச்சேஸ்லாம் பண்ணிங்களா, அதே மாதிரி இதை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டாச்சு, சேல்ஸ் என்ட்ரி போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக ஜேர்னல் போட போகிறீங்க. ஜேர்னல் போடுறதுக்கு முன்னாடி VAT டைப்புன்னு போட்டுட்டு தான் பண்ண முடியும். நீங்கள் டேரெக்டாக ஜேர்னல் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ VAT கிளாஸ்ன்னு போட்டு க்ரியேட் பண்ணணும். அப்போது அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், ஏன்னா வெறும் ஜேர்னல்னு போட்டால் அது காமனாக ஜேர்னல் மாதிரி ட்ரீட் பண்ணிப்பாங்க. அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், வவுச்சர் டைப்புக்குள்ளே போயிட்டு ஆல்ட்ருக்குள்ளே போங்க, க்ரியேட்குள்ளே போகாதீங்க. ஏன்னா ஜேர்னல் அப்படின்றது ஆல்ரெடி இருக்குது. அப்போ இருக்கிற நீங்கள் வவுச்சருக்கு வந்து புதுசாக க்ரியேட் பண்ணால் டூப்ளிகேட் க்ரியேட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், ஆல்ட்ருக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஜேர்னல்னு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க. ஸோ மற்ற எதுவும் நீங்கள் மாற்றவே வேண்டாம், என்ட்ரு பண்ணிட்டே வாங்க. இந்த இடத்துல நேம் ஆஃப் கிளாஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதுக்கு கீழே என்ன பண்ணுங்கள், VAT கிளாஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். VAT கிளாஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா அடுத்த நிமிஷம் யூஸ் கிளாஸ் ஃபார் VAT அட்ஜஸ்ட்மெண்ட், அதுக்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குது. ஆமாம், எஸ் கொடுத்து என்ட்ரு பண்ணி முடித்தோடனே இதையும் சேவ் பண்ணிங்க. ஸோ ஆல்ட்ருக்குள்ளே போய் தான் பண்ணணும், வவுச்சர் டைப்பில் ஜேர்னல்குள்ளே வந்துட்டு பண்ணணும். நீங்கள் எல்லாமே கரெக்டாக என்ட்ரி போட்டுருவீங்க, ஆனால் அந்த வவுச்சர் டைப் மட்டும் பண்ண மாட்டீங்க. ஸோ அது மட்டும் தப்பு பண்ணுறீங்க. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. ஒன்று இப்போ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வவுச்சருக்குள்ளே போங்க. இப்போது ஜேர்னலுக்கு என்ன ஷார்ட்கட் கீனா F7. F7 கொடுத்தீங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் வரும். இதில் வந்து நீங்கள் வழக்கமாக கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேஸ்ன்னு சூஸ் பண்ணிப்பீங்க. இப்போ நீங்கள் எது கீழே பண்ணீங்கன்னா ஜேர்னல் கீழே VAT கிளாஸ்ன்னு சூஸ் பண்ணீங்க. ஸோ VAT கிளாஸ்ன்னு சொல்லி என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ண அடுத்த நிமிஷம் நிறைய இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக. இது எதை பேஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கிரெடிட்டு, அப்புறம் டேக்ஸ் அண்ட் URD பர்ச்சேஸ், TDS அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அட்ஜஸ்ட்மெண்ட் டுவர்ட்ஸ் CST, இதெல்லாம் நிறைய இருக்கும். அதில் என்ன பண்ணுங்கள், அதர்ஸ் அப்படின்ற பார்ட்டை சூஸ் பண்ணுங்கள். அதர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு பிஃபோராக டேட் முதல்ல என்ட்ரி பண்ணணும் கம்பல்சரியாக. ஸோ டேட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எதுவுமே கொடுக்கல. ஸோ லாஸ்ட் என்ட்ரி என்ன போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே மென்ஷன் பண்ணுங்கள். 15/4 போட்டோம். ஸோ அதையே மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அந்த டேட்டே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இங்கே கொடுத்தோடனே பாருங்கள் பை அப்படின்றதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வழக்கமாக சேஞ்ச் பண்ணுவீங்களே, F12 போங்க, சிங்கிள் என்ட்ரி மோடில் நோ கொடுத்துருங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் டெபிட் ஆர் கிரெடிட்டர் வந்து எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்து சேவ் பண்ணிங்க. ஸோ டெபிட்டில் கேட்குது. ஸோ டெபிட்டில் ஃபஸ்ட் என்னென்னா அவுட்புட் வேட்டை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவுட்புட் வேட்டில் தான் உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ போட்டிருக்கீங்க, 16,000 போட்டிருக்கீங்க. ஸோ அவுட்புட் வேட் போட்ட உடனே அசசபிள் வேல்யூன்னு கேட்கும். அதை 16ன்னு என்ட்ரு பண்ணணும். நீங்கள் தான் மேனுவலாக என்ட்ரு பண்ணணும். அதுவே வந்துருச்சுன்னா ஓகே, இல்லைனா நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணுங்கள். அங்கே போட்டதுக்கப்புறம் திரும்பி இந்த இடத்துலையும் வந்து 16,000 அப்படின்னு சொல்லிட்டு இதை செக் பண்ணி பார்த்து என்ட்ரு பண்ணலாம். ஸோ என்ட்ரு பண்ண அடுத்த நிமிஷம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கேட்கும். கிரெடிட்டில் என்னென்னா இன்புட் வேட். ஸோ இன்புட் வேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அட் 4%. என்டர். அது வந்து 12,000 rupees. என்டர். மறுபடியும் இங்கே 12ன்னு மாற்றுங்க. 16ல் தான் இருக்கும். ஸோ 12ன்னு சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ண அடுத்தப்பறம் திரும்பியும் கிரெடிட் தான் காமிக்கும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 16,000 டெபிட்டு, 12,000னா இன்னும் க்ளோஸ் ஆகலை என்ட்ரி. ஸோ சிங்கிள் என்ட்ரியில் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பியும் கிரெடிட் கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் திரும்பியும் வேட் பேயபிள்னு கேட்கும். இப்போ இங்கே வேட் பேயபிள் நம்ம ஒன்றும் க்ரியேட் பண்ணலை. ஸோ Alt C கொடுத்துட்டு வேட் பேயபிள்னு டைப் பண்ணுங்கள். ஸோ புதுசாக லெஜர் க்ரியேட் பண்ணுங்கள். அண்டர் எது கீழே போட சொல்லியிருக்காங்கன்னா கரண்ட் லயபிலிட்டிஸ் கீழே போட சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். கரண்ட் லயபிலிட்டிஸ் போட்டு சேவ் பண்ணுங்க. ஸோ வேட் பேயபிள் முடித்தோடனே அதுவே எவ்வளோ அமௌண்ட் வரும்னா 4,000 rupees வந்துடும். அவ்வளோதான். ஸோ என்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் வேட் பொறுத்த வரைக்கும் 3 என்ட்ரி போடணும். ஒன்று பர்ச்சேஸ், அடுத்தது சேல்ஸு, தேர்டு ஜேர்னல். அதாவது பர்ச்சேஸ்லேயும் சேல்ஸ்லேயும் வரக்கூடிய அந்த வேட்டோட என்ட்ரியை தான் இங்கே ஜேர்னலில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. சிம்பிள் கான்செப்ட் தான் இது, ஞாபகம் வச்சுங்க. 4,000 போட்டு சேவ் பண்ணிங்க. அவ்வளோதான். இப்போ ஜேர்னல்லாம் முடிஞ்சிச்சு. வெளில வந்துடுங்க. இப்போது இது வந்து நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் கரெக்டான எங்கே போய் செக் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேயில் போயிட்டு அதில் என்ன பண்ணுங்கள், ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்ஸ் ஆல்ரெடி போனீங்களா, அதுக்குள்ளேயே போங்க. வேட் ரிப்போர்ட்ஸ்குள்ளே போங்க. வேட் கம்ப்யூட்டேஷனுக்குள்ளே போங்க. போனீங்கன்னா வேட் பேயபிள்னு போட்டு இந்த லாஸ்ட்டில் பாருங்கள் 0.00ன்னு வந்துடும். முதல்ல 4 lakh 3 lakh இருந்ததில்ல, அந்த அமௌண்ட்டுக்கு பதிலாக வேட் அமௌண்ட்லாம் லெஸ் ஆகிடும். ஸோ 4 lakhலேருந்து 16,000 லெஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி 3 lakhலேருந்து 12,000 லெஸ் ஆகிட்டு மீதி 2,88,000 இங்கேயும், இங்கே 3,84,000. இந்த கேல்குலேஷன் தான் டேலி அப்படின்ற பார்ட் வேட் மூலயமா பண்ணிடுது. அப்போ எவ்வளோ அசசபிள் வேல்யூ, எவ்வளோ டேக்ஸ் அமௌண்ட்டு. ஃபஸ்ட்டு பண்ணும்போது பாருங்கள் இங்கே அசசபிள் வேல்யூ 4 lakh இருந்தது, டேக்ஸ் அமௌண்ட்டில் 16,000 இருந்தது. இப்போ நீங்கள் கட்டினதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது லெஸ் ஆகிடுச்சு. இப்போ வேட்டே இல்லாமல் நீங்கள் ஜென்ரலாக போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்னா 16,000 rupees முதல்ல கட்டியிருப்பீங்க, அதுக்கப்புறம் 12,000 rupees பே பண்ணியிருப்பீங்க. டோட்டலாக 28,000 rupees நீங்கள் பே பண்ணி ஆகணும். இங்கே அப்படி கிடையாது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இங்கே மொத்தமே 16,000 தான் பே பண்ணுறீங்க. அதனால தான் வேட்டுன்ற சாப்டர் கொண்டு வந்தாங்க. சரி, ஓகே, ஃபைன். இப்போ இதை தவிர வேறு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பேலன்ஸ் ஷீட்குள்ளே போங்க. பேலன்ஸ் ஷீட்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு வந்துட்டுருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் இந்த மாதிரி நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா அப்போ வெயிட் பண்ணுங்கள். அது வந்து க்ளோஸ் ஆகிடும்னு அர்த்தம். அது மாதிரி நாட் ரெஸ்பாண்டிங்கில் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் போடுற என்ட்ரி வந்து கரெக்டாக வராது. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கள், டேலியை ஓப்பன் பண்ணுங்கள். டேலியை ஓப்பன் பண்ணிவிட்டு கம்பெனியை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு /C உங்கள் கம்பெனி ஃபோல்டர் நேம் அண்ட் தென் இன்டர். ஸோ இப்போ வேட்குள்ளே போங்க. அதில் பேலன்ஸ் ஷீட்குள்ளே போங்க. போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஸ்க்ரீன் வரும். இதில் Alt Fன்னு கொடுத்து டீட்டெயிலாக பாருங்கள். அதில் கிளியராக போட்டிருப்பாங்க பாருங்கள். கரண்ட் லைபிலிட்டிஸ் கீழே 3,16,000, அதில் சண்டே கிரெடிட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 3,12,000, வேட் பேயபிள் வந்து 4,000. ஸோ டோட்டலாக அது 3,16,000. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,16,000. அப்போ இந்த வேட் பேயபிள் செப்பரேட்டாக இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நீங்கள் பேலன்ஸ் ஷீட் அப்படின்ற கான்செப்ட் நீங்கள் பார்க்குறீங்க. திரும்பியும் டிஸ்பிளேக்குள்ளேயே போங்க. இது வந்து நம்ம என்ட்ரிஸ்லாம் போட்டாச்சு. ஸோ என்ட்ரிஸ் வந்து 3 டைப் ஆஃப் என்ட்ரி போட்டாச்சு. ஒன்று பர்ச்சேஸு, செகண்ட் சேல்ஸு, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல். ஸோ பர்ச்சேஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா இன்புட் வேட்டு, சேல்ஸ் போடும்போது அவுட்புட் வேட்டு, அதுக்கப்புறம் ஜேர்னல் போடும்போது வேட்டோட கிளாஸை ஜென்ரேட் பண்ணிவிட்டு வவுச்சர் டைப்பில் போய் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து என்ட்ரி போடணும். இப்போ என்ட்ரிஸ் எல்லாம் ஓவர். இப்போது ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஸ்டாச்சுரி இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் வேட் கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே போங்க. அதில் போனீங்கன்னா நிறைய இருக்கும். இப்போ நீங்கள் கன்சைன்மெண்ட்டு, பிரான்ச்சு, எக்ஸ்போர்ட்ஸு, இம்போர்ட்ஸு, இன்புட் வேட்டு. ஸோ இன்புட் வேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா இது வந்து வெறும் டிஸ்பிளே மட்டும் தான். இதில் எதுவுமே ஆல்ட்ரு பண்ண முடியாது. இப்போ நீங்கள் போட்டிருந்தீங்கல்ல இன்புட் வேட்டை வந்து 1%, 4%லாம் போட்டிங்கல்ல, இதெல்லாம் டிஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இன்புட் வேட் போடும்போது பர்ச்சேஸ் அட் 1% காமிக்குது, சேல்ஸான்னு காமிக்குது, நோன்னு வந்திருக்கு பாருங்கள்.
இதுவே டிஃபால்ட்டாக உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வேட்குள்ளே போங்க. அவுட்புட் வேட்குள்ளே போயிட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா இது சேல்ஸ்ன்னு கேட்கும்போது எஸ் காமிக்க பாருங்க. இப்போ இந்த வேட் கிளாஸிஃபிகேஷன்லாம் வந்து டிஃபால்ட்டாக சிஸ்டம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இதில் மாதிரி நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேட் கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே போயிருக்கும். இதுதான் எல்லாமே. இப்போ நீங்கள் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. 389 பேஜ் நம்பரில் போனீங்கன்னா அதிலேயே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாஷ்னரி இன்ஃபர்மேஷனும் அதுக்கப்புறம் ஸ்டாஷ்னரி மாஸ்டர்ஸும் சேம் தான். ஸோ ஸ்டாஷ்னரி இன்ஃபர்மேஷன் அப்படின்ற பார்ட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஷ்னரி மாஸ்டர்ஸ்ன்ற பார்ட்டும் சேம் தான். இதுக்குள்ளே போய் நீங்கள் வேட் கிளாஸிஃபிகேஷனில் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிஸ்பிளே தான். இதில் எதுவும் மாற்ற முடியாது, வெறும் டிஸ்பிளே மட்டும்தான். சரி, ஃபைன். இது தவிர கடைசியாக ஒரு ஆப்ஷன் நீங்கள் பார்க்கணும் வேட்டில். என்னென்னா இப்போ இவ்வளோத்தையும் நம்ம என்ட்ரி போட்டாச்சு, பிரிண்ட் வேணும்ல. ஸோ பிரிண்ட்டு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாஷ்னரி ரிப்போர்ட்ஸ். எனக்கு ஏதாவது வேட்டு, டிடிஎஸ், சர்வீஸ் டேக்ஸ்லாம் பிரிண்ட் வேணும்னா ரிப்போர்ட்ஸ்னு தனியாக இருக்கும். அதுக்குள்ளே போங்க, கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். அதில் வேட் ரிப்போர்ட்ஸ்னு போட்டிருக்கோம், சிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்னு போட்டிருக்கோம். வேட் ரிப்போர்ட்ஸ்குள்ளே போங்க. அதில் வேட் கம்ப்யூட்டேஷன் போட்டிருக்கோம், வேட் ரிப்போர்ட்ஸ்னு போட்டிருக்கோம். அதில் வேட் ரிட்டன் இருக்கும், வேட் அனெக்ஷர். நீங்கள் போனாலே தெரியும் உங்களுக்கு. வேட் கம்ப்யூட்டேஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து வேட் ரிப்போர்ட்ஸ்குள்ளே போங்க. திரும்பியும் சொல்கிறேன், ஸ்டாஷ்னரி ரிப்போர்ட்ஸ்குள்ளே போகணும். இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இப்போ நம்ம பார்த்தது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்தது. இதுவே வந்து ஸ்டாஷ்னரி ரிப்போர்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா அதில் வேட் ரிப்போர்ட்ஸ், கம்ப்யூட்டேஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். வேட் ரிப்போர்ட்ஸ்குள்ளே போங்க. அதில் ரிட்டர்னு போட்டிருக்கோம், அனெக்ஷர் போட்டிருக்கோம். ரிட்டர்னுக்குள்ளே போங்க. ரிட்டனில் போனால் மாதிரி காமிக்கும். பிரிண்ட் வேணுமான்னு கேட்குது, எஸ்ஸா நோவான்னு கேட்குது. நோன் கொடுங்க. நோன் கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டு டேட்டை சூஸ் பண்ணணும். டேட்டை சூஸ் பண்ணிட்டு உங்கள் பேர் இங்கே டைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன டெசிக்னேஷன்னு போடுங்க. பிளேஸ் மென்ஷன் பண்ணுங்கள். டேட் வந்து அந்த மாதத்தில் இருக்க ஏதோ ஒரு டேட்டு, இல்லை அந்த எண்டில் இருக்க டேட் ஏதோ ஒன்று மென்ஷன் ஆகிடுங்க. சென்டர் பண்ண முடித்த உடனே பிரிண்டான்னு கேட்கும், எஸ்ஸா நோவான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்த அடுத்த நிமிஷம் இந்த மாதிரி ப்ராசஸிங்கில் இருக்கும். ஆனால் என்ன ஆயிருக்கும்னா செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வந்து செப்பரேட்டாக ஓப்பன் ஆகிருக்கும், ஞாபகம் வச்சுங்க. ஆனால் அந்த ப்ராசஸிங்லேயே தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்காதீங்க. இல்லை அப்புறம் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சைடில் நீங்கள் போனீங்க, நெக்ஸ்ட் மினிமைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன பண்ணுங்கள், உங்கள் பேர் ஏதாவது ஒரு பேர் நீங்கள் கொடுத்து பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது நம்பர் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு போகிறேன், விஜய்னு போடுறேன். இது வந்து உங்கள் ஃபோல்டருக்குள்ளே போய் நீங்கள் பண்ணிக்கலாம். டிகோடனில் உங்கள் ஃபோல்டருக்குள்ளேயும் பண்ணிக்கலாம். இல்லை இப்போதைக்கு நான் டெஸ்க்டாப்பில் சூஸ் பண்ணுறேன். டெஸ்க்டாப்னு சூஸ் பண்ணிவிட்டு இங்கே என் பேர் போட்டேன், விஜய்னு போட்டேன். என்ன ஃபார்மெட்டில் சேவ் ஆகும்னா எக்ஸ்பிஎஸ் டாக்குமெண்ட் ஒரு ஃபார்மெட்டில் சேவ் ஆகும். ஸோ சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்து முடிச்சா நம்ம பாக்ஸ் வரும். மினிமைஸ் பண்ணுறேங்க. இதற்கு பாருங்கள் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஃபார்ம் நம்பர், மந்த்லி ரிட்டர்னு, வேட்டோட மந்த்லி ரிட்டர்ன், அதோட டின் நம்பர்லாம் போட்டோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு எந்த மந்த்து, எந்த இயரு, இது அப்படியே ஃபுல்லாக டீட்டெயிலாக 2,88,000, 3,84,000 இதெல்லாம் எதுக்குன்னா அந்த ரிட்டர்ன் பண்ணும்போது கொடுக்கறதுக்காக. இது ஃபஸ்ட் பேஜ். செகண்ட் பேஜ் கீழே வந்து பாருங்கள். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன டேட்டு, அவங்க கம்பெனி சீலு, யார் கொடுத்தாங்க, யார் ப்ரொப்ரேட்டரு, நேம் யார், சிக்னேச்சரு, ரிலேஷன்ஷிப் டீலர் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர், இதெல்லாம் அதுலேயே வந்துடும். ஜஸ்ட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்து சைன் போட்டு கொடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து வேட்டில் பிரிண்ட் எடுக்கிறது. வேட் மட்டும் கிடையாது, எல்லா டைப் ஆஃப் பிரிண்ட்டும் இப்படி தான் எடுக்கணும். நம்ம எது வேணுமோ அதை போய் செலக்ட் பண்ணிக்கணும் கரெக்டாக. ஏன்னா வழக்கமாக பிரிண்ட் வந்து நான் புக்கில் கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ வெறும் என்ட்ரி மட்டும் தான் போட்டிருப்பீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்குள்ளே போயிட்டு அதில் வேட் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு வேட் ரிப்போர்ட்ஸில் வேட் ரிட்டன் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் போனீங்கன்னா அதில் காமிக்கும் ஃபார்ம்ஸ் ரிசீவபிள், ஃபார்ம்ஸ் இஷ்யூபிள். இதுவும் அதே மாதிரி தான், சேம் உள்ளே போய் பாருங்கள். அதுலேயும் பிரிண்ட்டு கேட்கும், அதுலேயும் பிரிண்ட்டு கொடுத்து சேவ் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து வேட்டோட யூசஸ். ஸோ கரெக்டாக நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா இது ப்ராப்பராக உங்களுக்கு வேட் புரிஞ்சிடும். தேங்க்யூ.